ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ட்ரைபாட். ஸோ இது வந்து நிறைய யூடியூபர்ஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அப்புறம் அதோட ஓவர்வியூ இது எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட் நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறேன். இந்த சொன்ன ப்ராடக்ட் இது தான். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான அன்பாக்சிங்காக இருக்கும். நம்மகிட்ட இந்த கத்திரிக்கோள் அப்புறம் இந்த இதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. ஸோ டிராஃப்ட் வச்சு வச்சு அன்பாக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண வேண்டியதான். அது இப்போ பாக்ஸை பெருசாக உள்ளே குட்டியோண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு, மொபைல் ட்ரைபாட் வி கூல். இந்த ட்ரைபாட் பேர் பார்த்தீங்கன்னா வி கூல். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் பாக்ஸில். இது வந்து ட்ரைபாட் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் செல்ஃபி S1 போடுற செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதாக இருக்குது. ஏதாவது கொடுத்துருக்கீங்க QR கோடு என்னமோ. தேங்க்யூ அண்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு போட்டிருக்கு இதில். சரி, ஓகே. ஏதோ கூப்பன் கார்டோ. சரி, இது என்னென்னு அப்புறம் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு எவ்வளோ பெரிய பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்டு, மொபைல் ட்ரைபாடு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேன். இது எப்படி எடுக்கிறது? ஓகே, இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ஸ்டாண்டு இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி தான் இருக்கும் ஸ்டாண்டு. இது வந்து ஸ்டாண்டு வச்சு நீங்கள் இப்படி எடுத்துட்டிங்கன்னா அழகாக இப்படி ஒரு ட்ரைபாடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இது நீளமாக போகணுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிமோட்டு. சரி, இதுங்க இதெல்லாம் எடுத்து தனித்தனியாக பார்ப்போம். ஏதோ கழட்டலாம் நானுங்க. வருது தனியாக. ஓகே, இதுதான் ரிமோட்டு. இந்த ரிமோட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்புறமா. ஸோ இதுதான் செல்ஃபி ஸ்டிக்கு எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஹைட்டு. ஸோ அதான் இதில் நீங்கள் வந்து உங்கள் மொபைலை ஹோல்டு பண்ணி அப்படியே நீங்கள் செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கேமரா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ரிமோட் கண்ட்ரோல் தான் இது நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தூரத்தில் மொபைல் வச்சுட்டு நீங்கள் மொபைலை கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியாதுங்கிறதுனால இந்த ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்ட்டு செட்டப் பண்ணிட்டு அப்புறம் பார்ப்போம். உங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு மொபைலை. இது நான் யூஸ் பண்ணுற மொபைல் பார்த்தீங்கன்னா iPhone SE 2020. இதே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இது வந்து ரொம்ப சின்ன டிஸ்பிளே, 4.7 inch டிஸ்பிளே தான். ஸோ இதே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த ட்ரைபாடில் ஃபிட்டாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்லேயும் வச்சுக்கலாம், போர்ட்ரேட்லேயும் வச்சுக்கலாம். நீங்கள் போர்ட்ரேட்டில் வைக்கிறப்போ மொபைல் அப்படி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நகர்த்திக்கிட்டு அப்படியே நீங்கள் இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படியும் நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களை ரீல்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு சில ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் இப்படியும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இது வந்து நம்ம ட்ரைபாடை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ செல்ஃபி ஸ்டிக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொபைல் அப்படியே தான் வச்சுப்பீங்க. அது அப்படியே கொஞ்சம் நீளமாக அப்படியே ஸ்டிக் அப்படியே இழுத்து விட்டுட்டு இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணிங்கன்னா உங்களால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து திருப்ப முடியாது. ஸோ லைட்டாக லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டேரக்ஷன் வேணுமோ அப்படி வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை நீங்கள் டைட் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ வைக்கணும், இப்படி வச்சு நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கன்னா அப்படியே வச்சு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபிட் ஆயிரும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இப்படி நம்ம செல்ஃபி எடுக்கிறதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கேமரா பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதான் பட்டன். இதை கிளிக் பண்ணினா ஃபோட்டோ எடுக்கும். ஃபோட்டோ வீடியோ நீங்கள் எதில் வச்சிருக்கீங்கன்னா அதில் அழகாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இது ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் இந்த ரிமோட்டை. ஸோ வந்து இருங்க, இதை நான் எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை கரெக்டாக வச்சு ரெண்டுத்தையும் உள்ளே அப்படி கொண்டு வந்துட்டுனா அதான் ரிமோட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இது வந்து வீடியோ இல்லை ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்கன்னா அந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம இந்த ரிமோட் வந்து ப்ளூடூத்தில் இதில் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரிமோட் ஆன் பண்ணணும்னா இந்த பட்டன் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளூ கலர் இண்டிகேஷன் வரும். ஸோ இந்த ப்ளூ கலர் லைட் இருந்துச்சுன்னா உங்கள் ரிமோட் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஓகே, இப்போ உங்களோட மொபைல் அப்படி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே ப்ளூடூத்தில் போயிட்டு வி கூல் செல்ஃபின்னு இருக்கும். இதில் காமிக்கும் வி கூல் செல்ஃபின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேமராவோட கனெக்ட் ஆகிற ரிமோட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ரிமோட் வழியாகவே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது கனெக்டட்னு காமிக்குதுங்க. ஸோ கனெக்ட் ஆகிட்டு இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஃபோட்டோ எடுக்குதுன்ட்டு. ஸோ இதான் ரிமோட்டை கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கேமரா ஆப்குள்ளே போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்குள்ளே போயாச்சு. நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் அந்த ரிமோட்டை கிளிக் பண்ணி. பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரிமோட்டில் உள்ள பட்டனை கிளிக் பண்ண ஃபோட்டோ எடுத்துச்சு.
ஸோ இப்படி தான் செல்ஃபி ஸ்டிக் யூஸ் ஆகும். நீங்கள் செல்ஃபியோ இல்லை ஃபோட்டோ வீடியோ எல்லாத்துக்குமே இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நான் ஒரு விஷயம் இது ஒன்று கண்டுபிடிச்சேன். நீங்கள் அப்படியே அமுக்க வாய்ஸ் இது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது அந்த விஷயத்தை நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போ இது வந்து ட்ரைபாட் நம்ம வச்சு பார்ப்போம் எவ்வளோ லென்த் வருதுன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 60 mm சொல்லியிருக்காங்க. 60 mm அது இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் லென்த்து. ஸோ இந்த லென்த்தில் ஸ்டேபிளாக நிற்கிதா இல்லைன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக நிற்கிது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த ரிமோட் வழியாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ ட்ரைபாடாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ரிமோட் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எப்படி எந்த பர்பஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரைபாடோட ப்ரைஸ் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 479 rupees வந்துச்சு. இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதுக்கு கம்மியான ரேட்டையும் நிறைய ட்ரைபாட்ஸ் அண்ட் செல்ஃபி ஸ்டிக் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. பட் நான் இந்த ட்ரைபாடை சூஸ் பண்ணது காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைபாடை நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் இந்த ட்ரைபாடை வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் கொடுத்துருக்க ப்ரைஸுக்கு நல்ல குவாலிட்டியாகவே செஞ்சுருக்காங்க இந்த ட்ரைபாடை. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாட் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ட்ரைபாட் வாங்க போகிறேன் அப்படி இல்லைனா யாராச்சும் யூடியூப் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் பாய்.